ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ரெகுலரா டெய்லி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சாமி தரிசனம் போறதுக்கு பிளான் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நேத்து உங்களுக்கு ₹300 தரிசன டிக்கெட்டும் ₹500 தரிசன டிக்கெட்டும் ஆகஸ்ட் மாசத்துல பிளாக் பண்ணியிருந்த 4 நாளைக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட் நான் உங்களுக்கு ஏர்லியாவே கொடுத்திருந்தேன். நிறைய பேர் டிக்கெட் வந்து புக் பண்ணி இருந்திருப்பீங்க. ₹300 தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வந்து புக் ஆயிடுச்சு. அதுல எரர்ஸ் வந்து நிறைய வந்தது. ஆனா ₹500 தரிசனத்துல எரர்லாம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு டிக்கெட் இருந்தது. சண்டே மட்டும் வந்து ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. நைட் வரைக்குமே வந்து 10ஆம் தேதி கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. யாருக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அவைலபிள் இருக்கா அப்படின்றத. அதே மாதிரி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் நேரம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கை வந்து கணிசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமா இல்ல, மீடியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து 7 மணி நேரத்துல சாமி வந்து பார்த்திருக்காங்க. ஒரு சிலருக்கு 8 to 10 மணி நேரம் ஆயிருக்கு இலவச தரிசனத்துல. இதுதான் தரிசனத்துக்கான டைமிங்கா இருக்கு. ஃப்ரீ தர்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இலவச தரிசனத்துல போறவங்க வெயிட்டிங் ஹால் வரைக்கும் உங்களோட மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட அங்க இருக்கக்கூடிய க்ரௌட வந்து போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து அலோவ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் ஹால்ல இருந்து உங்களை குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்னா தான் உங்களோட லக்கேஜஸ், உங்களோட மொபைல், அதே மாதிரி நீங்க ஸ்மார்ட் வாட்சஸ் ஏதாவது வேர் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணணும். குடோன்ல வந்து உங்களுக்கு மொபைல்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து அலௌட் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இலவச தரிசனத்துக்கான ஒரு ரிசிப்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னால ரொம்ப நேரம் வந்து குடோன்லயே வெயிட் பண்ண முடியாது, நான் வெளியில வந்து ஒரு காஃபியோ டீயோ இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் கூட உள்ள போகலாம். அதுக்கு அலோவ் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ரிசிப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இலவச தரிசனத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க போனீங்கன்னா இலவச தரிசனத்துல எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் சாமி பார்த்தேன் நாளைக்கு பார்க்கலாம்னா நீங்க நாளைக்கு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும், அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடோன்ல எல்லாம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க. நைட்டு வந்து குடோன்லேயே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் தூங்கிடுறாங்க. ஸோ அங்க ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணிட்டு காலையில சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதுவே காலையில ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஈவினிங்குள்ள சாமி பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அவ்வளவா வந்து கூட்டம் கிடையாது. அதே மாதிரி ₹300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடோன்ல எல்லாம் யாரையும் வைக்கல, வெயிட்டிங் ஹால்லையும் வெயிட் பண்ண வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வர வர அப்படியே லைன்ல மூவ் ஆகி தான் சாமி பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி 300 தர்ஷன் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த புக்கிங் ஐடி, இப்போ ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போங்க, ஆதாரையும் வச்சுக்கோங்க. ஆனால் ஓட்டர் ஐடி தான் செக் பண்ணுவாங்க நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு. ஆதார் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆதார் கார்டு கொண்டுட்டு போங்க, செக் பண்ணுவாங்க நீங்க தானா அப்படின்றதுக்கு. டிக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வெரிஃபைஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது செப்டம்பர் மாசம், இது ஆகஸ்ட் மாசம். ஸோ செப்டம்பர் மாசத்துல யாராவது சாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னு நீங்க பிளானிங் வச்சிருக்கீங்க இப்பவே அப்படின்னா சடனா பிளான் பண்றது ஒரு இது. நம்ம அடுத்த மாசம் கண்டிப்பா இந்த டேட்ல சாமி பார்க்க போகணும் அப்படின்றத நம்ம இப்பவே பிளான்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ப்ரீ பிளான் பண்ணியிருப்போம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ₹500 தரிசனத்துல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த 27, 28, 29 டேட் எல்லாம் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாசம் எப்படி அந்த 4 நாள் ஓபன் பண்ணாங்களோ அதே மாதிரி டிக்கெட் கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு நாள்ல இலவச தரிசனத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 5 வரைக்கும் வருடாந்த பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. அந்த பிரம்மோற்சவத்துக்கு சர்வ தரிசனத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கறதா ஆல்ரெடி டீட்டெயிலா பிரஸ் நோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால யாரும் அதை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ₹300 தரிசனத்துல 24ஆம் தேதி ஓபன் பண்ணியிருந்தாங்க.
இதுவே 500 ரூபாய் தரிசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 24ஆம் தேதி பிளாக்ல இருக்கு. என்ன ரீசன் தெரியல. பட் அது ஓபன் ஆகுமான்றது நமக்கு தெரியல. அவங்க அப்டேட் கொடுத்தாதான் தெரியும். சப்போஸ் செப்டம்பர் மாசத்துக்கு ஓபன் ஆனா ஒரு 50% நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓபன் ஆனா 20, 24, 26 இந்த 3 டேட் ஓபன் ஆகிறதுக்கு 500 ரூபாய் தரிசனத்துல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனம்னு எடுத்தீங்கன்னா 20, 26 26 வந்து பாத்தீங்கன்னா அந்த 27ஆம் தேதி பிரம்மோற்சவம் வருது அப்படின்றனால அதுக்கு முத நாள் வந்து அதுக்கான பூஜைகள் செய்வாங்க. 20ஆம் தேதி வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். ஸோ அதனால வந்து ஓபன் பண்ணுவாங்களா என்னன்றது இந்த மந்த் லாஸ்ட்ல தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரம்மோற்சவத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. செப்டம்பர் மாசத்துக்கு யாருக்காவது டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா அவைலபிள் இருக்கு. 500 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு ஐடியில 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். எப்படி புக் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே போயிட்டு புக் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி மட்டும் டிக்கெட் வந்து இப்போதைக்கு கிரீன்ல காட்டுது. எல்லா ஸ்லாட்லயும் ஒரு டிக்கெட் தான் இருக்கு. இது வந்து கல்யாணோற்சவ சேவால. அதே மாதிரி வந்து ஊஞ்சல் சேவாவும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசத்துக்கு ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு. ஸோ ஊஞ்சல் சேவால பாத்தீங்கன்னா 9, 10 2 நாள் இருக்கு. 9ஆம் தேதிக்கு ஒரு 30 டிக்கெட்டும் 10ஆம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மி தான் ஸ்லாட்டு. நைட்டு ஸ்லாட்ல ஒரு 10, 12 டிக்கெட் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சேவாவையும் நீங்க செலக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சேவாவை சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள்ஸ் வந்து மாறி காட்டும். இதுவே 9ஆம் தேதியில ஒரு 20 டிக்கெட் இருக்கு. 10ஆம் தேதிக்கு வந்து ஒரு 12 டிக்கெட் நைட் ஸ்லாட் வந்து இருக்கு. அடுத்த சேவா பாத்தீங்கன்னா இந்த சகஸ்கர தீபாலங்கார சேவா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9, 10 ஸோ இந்த 2 நாளுமே வந்து 500 ரூபாய் தர்ஷன்ஸ்ல ஆகஸ்ட் மாசத்துல டிக்கெட் வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிகமா ஸ்லாட் இருக்கு இல்லையா அதை வந்து புக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 500 ரூபாய் 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாட் டைமுக்கே தான் போகணுமா அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. 3 ஹவர்ஸ் முன்னாடி கூட நீங்க வந்து தரிசனத்துக்கு தாராளமா போகலாம். கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் அண்ட் வந்து டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டு 7, 8 சண்டேயும் மண்டேக்குமான டிக்கெட் வந்து இன்னைக்கு மத்தியானம் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஈவினிங் 3 மணிக்கான ஸ்லாட் தான் இருக்கும். யாருக்காவது இந்த 2 நாள் தேவைன்னா 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து மாற்றுத்திறனாளி என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து போறோம். அப்ப எனக்கு புக் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலியில உள்ள எல்லாத்துக்கும் புக் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. உங்களோட வைஃப் இருந்தாங்கன்னா அட்டண்டா நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ அதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணலாம். மற்றபடி வேற யாரும் போறீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட குழந்தைங்க யாராவது 11 வயசு கீழே இருக்காங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களா என்னன்றது நீங்க வந்து அங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட். ஓகே, நான் ஆகஸ்ட் மாசத்துக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். 4 நாள் ஏதோ ஒரு நாள் புக் பண்ணியிருக்கேன். அக்கமடேஷன் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகவே இல்லை. நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. திருமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில போனா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5, 6 மணிக்கெல்லாம் வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் குறவா தான் இருக்கு. 5, 5:15 ஓப்பன் பண்றாங்க. ரூம்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சிஆர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்றது 5 மணி ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கேட்டுக்கு முன்னாடியே வந்து அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சப் ஆஃபீஸஸ்ல வந்து உங்களால ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க நைட்டு தான் போய் அங்க ரீச் ஆயிருக்கீங்க, எனக்கு ரூம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க கேட்டுக்கிட்ட கூட வெயிட் பண்ணிட்டு காலையில ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஆஃப்லைன்ல நீங்க போய் நின்று தான் புக் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு சில பேருக்கு 15 மினிட்ஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்குன்னா ரூம் வந்து புக் பண்ணாலே பெரிய விஷயம், அலாட் ஆகுறது அடுத்த விஷயம். ஸோ அதனால ஆஃப்லைன்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல வந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி திருப்பதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரான ஒரு கிளைமேட் தான் இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஸ்வெட்டர் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. வந்து கொடையெல்லாம் எடுத்துட்டு போங்க. மழை பெய்யுது அடிக்கடி. ஸோ அதனால கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான விஷயங்கள் வந்து கண்டிப்பா போகும்போது எடுத்துட்டு போங்க. ரூம்ஸ் புக் பண்றவங்களாகட்டும் பெட்ஷீட்லாம் வந்து 2 பெட்ஷீட் கூட எடுத்துட்டு போங்க. ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. வேக்சினேஷன்லாம் வந்து எங்கேயுமே செக் பண்றது இல்லை. வேணும்னா நீங்க மாஸ்க் உங்களோட சேஃப்டிக்காக நீங்க வேர் பண்ணிக்கலாம். பட் வந்து கம்பல்சரியா எனக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காட்டுங்க அப்படின்லாம் எங்கேயும் கேட்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம இலவச தரிசனத்துக்கு நான் வந்து நடந்து போனா எனக்கு திவ்ய தரிசனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போறவங்களுக்கு என்ன அப்டேட்னா, அந்த தரிசன டிக்கெட்ல எதுவுமே தாரதில்ல. நீங்க டைரக்டா போயிட்டு இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆகுதோ அதே டைமிங் தான் நீங்க ஸ்ரீவாரி மெட்டும் சரி, அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போனீங்கனாலும் அதே டைமிங் தான் உங்களுக்கு ஆகும். டைமிங்ல எந்த டிஃபரன்ஸும் ஆகாது. அதனால அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ டூ வீலர்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா காலையில 4 மணில இருந்து ஏர்லி மார்னிங் 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பா வேர் பண்ணியிருக்கணும். ஸோ வெஹிக்கிள்ஸ்ல ஓன் வெஹிக்கிள்ல போறீங்க அப்படின்னா காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் காட் ரோடு வந்து ஓப்பன்ல இருக்கும், போகலாம். அதே மாதிரி நீங்க வந்து பஸ்ல போறவங்களும் காலையில உங்களுக்கு வந்து 3:30க்கு பஸ் இருக்கு. ஸோ அந்த பஸ்ல கூட நீங்க திருமலைக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டா இருக்கு. உங்களுக்கு ஆஃப்லைன்ல திருப்பதியில ரூம்ஸ் வேணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரியில ட்ரை பண்ணி பாருங்க, ரூம்ஸ் வந்து கிடைக்கும். அங்க ஸ்டே பண்ணிட்டு கூட ஏர்லி மார்னிங் காலையில பஸ்ல போனீங்கன்னா நீங்க தாராளமா திருமலையில ரூம்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க அப்டேட்ஸா இருக்கு. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல பார்க்கலாம். எல்லா அப்டேட்ஸும் இதுல கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாசத்துக்கு யாருக்காவது டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா இப்பவே புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ரூம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு தான் போற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு புக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.